நண்பர்களே, இன்று இந்தியா உலக அரசியல், இராணுவ உத்திகள், தொழில்நுட்ப சுயசார்பு ஆகியவற்றை இணைத்த ஒரு வரலாற்று திருப்பத்தில் நிற்கிறது. இது சாதாரண காலம் அல்ல. இது சாதாரண ஆயுத வாங்கல் முடிவும் அல்ல. இது இந்தியாவின் எதிர்கால வானாதிக்கம் யார் கையில் இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் அளிக்கும் நேரம். இன்று உலகின் இரு மகா சக்திகள், அமெரிக்காவும் ரஷ்யாவும், தங்கள் மிகவும் ஆபத்தான, மிகவும் மேம்பட்ட போர் விமானங்களுடன் இந்தியாவின் முன் நிற்கின்றன. ஒரு பக்கம் அமெரிக்கா தனது F-35 போர் விமானத்தை இதுவே உலகின் சிறந்த ஃபைட்டர் என்று பிரச்சாரம் செய்கிறது. மறுபக்கம் ரஷ்யா தனது 5வது தலைமுறை போர் விமானம் சுகோய் 57ஐ இந்தியாவுக்கு வழங்க அசாதாரண ஆர்வம் காட்டுகிறது. உங்கள் நிபந்தனைகளின்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். தொழில்நுட்பத்தையும் தருகிறோம், இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வோம் என்ற அளவில் சலுகைகள் உள்ளன. கற்பனை செய்து பாருங்கள் நண்பர்களே, உலகின் இரு மகா சக்திகள் நம் நாட்டு வாசலில் நின்று, இந்தியா, எங்கள் மிக ஆபத்தான ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்கும் நிலை. இதை பார்த்து சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இதயத்தில் பயம் பிறக்காமல் இருக்காது. அவர்களுக்கு ஒரே சந்தேகம், இந்தியா என்ன செய்தது? ஏன் உலக சக்திகள் அனைத்தும் இந்தியாவை தங்கள் பக்கம் திருப்பிக் கொள்ள இவ்வளவு முயற்சி செய்கின்றன? ஆனால் இங்கேதான் உண்மையான கதை தொடங்குகிறது. இந்த ஈர்ப்புகளுக்கு இடையே ஒரு பெரிய எச்சரிக்கை வந்துள்ளது. அந்த எச்சரிக்கையை வழங்கியது யாருமல்ல, இந்தியாவின் சொந்த போர் விமானம் தேஜஸுக்கு தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் கோட்டா ஹரிநாராயணா. சர்வதேச அழுத்தங்கள், தடைகள், சந்தேகங்களுக்கு இடையிலும் இந்தியாவுக்கு தேஜஸ் போன்ற போர் விமானத்தை வழங்கிய தொலைநோக்கு கொண்ட விஞ்ஞானி டாக்டர் ஹரிநாராயணா தெளிவாக கூறினார், இது நட்பு அல்ல, இது புவியியல் அரசியல் விளையாட்டு. இந்த வெளிநாட்டு போர் விமானங்களின் ஈர்ப்பில் விழுந்தால் இந்தியா தனது கனவு திட்டமான AMCA-வை தானே பலியிடுவது போல் ஆகிவிடும். முதலாவது, ரஷ்யாவின் முன்மொழிவை ஆழமாக புரிந்து கொள்வோம். ரஷ்யா தனது மிகவும் மேம்பட்ட 5வது தலைமுறை போர் விமானம் சுகோய் 57ஐ இந்தியாவுக்கு வழங்க தயாராக உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து 5வது தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கும் FGFA திட்டத்திலிருந்து விலகியது. அப்போது இந்தியா சில முக்கிய நிபந்தனைகளை வைத்தது. முழு தொழில்நுட்ப இடமாற்றம் வேண்டும், செலவு குறைய வேண்டும், செயல்திறன் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்போது ரஷ்யா ஏற்கவில்லை. ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. ரஷ்யா நம் பழைய நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்கிறோம் என்று கூறுகிறது. விமானங்களை மட்டுமல்ல, முழு தொழில்நுட்பத்தையும் தருகிறோம் என்று சொல்கிறது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நாசிக் தொழிற்சாலையில் முதலில் 84 விமானங்களை உற்பத்தி செய்வோம். தேவைப்பட்டால் இந்த எண்ணிக்கையை 140 வரை அதிகரிப்போம் என்று உறுதியளிக்கிறது. வெளியே இது அற்புதமான சலுகை போல தோன்றும், ஆனால் ஆழத்தில் பிரச்சனைகள் உள்ளன. டாக்டர் ஹரிநாராயணா இதே விஷயத்தை எச்சரிக்கிறார். சுகோய் 57இன் மிகப்பெரிய பலவீனம் அதன் ஸ்டெல்த் தொழில்நுட்பம். அதன் ரகசிய பூச்சுகள் இன்னும் முழுமையாக முதிர்ச்சி அடையவில்லை. அதாவது, எதிரி ரேடார்களை முழுமையாக ஏமாற்றும் அளவுக்கு அவை வந்துவிடவில்லை. போரில் ஸ்டெல்த் என்றால் உயிர். உங்கள் போர் விமானம் எதிரி பகுதிக்கு செல்கிறது, அது தெரியாது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஆனால் ஸ்டெல்த் பலவீனமாக இருந்தால் எதிரி ரேடார் அதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கும். பைலட் பதிலளிக்கும் முன்பே ஏவுகணைகள் தாக்கும். இது தோல்வி மற்றும் வெற்றிக்கு இடையிலான வித்தியாசம். இன்னொரு பெரிய பிரச்சனை உற்பத்தி திறன். ரஷ்யா தனது சொந்த வான்படைக்கே இந்த விமானங்களை விரைவாக வழங்க முடியவில்லை. அப்படி இருக்க இந்தியாவுக்கு நூற்றுக்கணக்கில் எப்படி தரும்? இதற்கு மேலும் மேற்கத்திய நாடுகளின் தடைகள். இந்த தடைகளால் உதிரி பாகங்கள், எலக்ட்ரானிக்ஸ், முக்கிய பொருட்களின் விநியோகம் எப்போது வேண்டுமானாலும் நிற்கும் ஆபத்து உள்ளது. போர் காலத்தில் ஒரு சிறிய பாகம் கூட கிடைக்காவிட்டால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து வாங்கிய விமானங்கள் கிடங்குகளிலேயே குப்பையாக மாறிவிடும். இது இந்தியா போன்ற நாடு எடுக்கும் ஆபத்து அல்ல. இப்போது அமெரிக்காவின் F-35ஐ பார்ப்போம். தொழில்நுட்ப ரீதியாக இது உலகின் மிகவும் வளர்ச்சியடைந்த போர் விமானங்களில் ஒன்று. அதன் சென்சர்கள், டேட்டா ஃபியூஷன், நெட்வொர்க் அடிப்படையிலான போர்த்திறன்கள் இதை பயங்கரமான ஆயுதமாக மாற்றுகின்றன.
இண்டோ பசிபிக் பகுதியில் சக்தி சமநிலையை மாற்றும் திறன் இதற்கு உள்ளது. ஆனால் பிரச்சனை விமானத்தில் இல்லை, கட்டுப்பாட்டில் உள்ளது. அமெரிக்கா எப்போதும் ஆயுதங்களை நிபந்தனைகள் இன்றி தராது. பயன்பாட்டாளர் தடைகளை விதிக்கும், முக்கிய சாஃப்ட்வேர் கோடை தன்னிடமே வைத்திருக்கும். விமானத்தை எப்போது, எங்கு, யார் மீது பயன்படுத்த வேண்டும் என்பதையும் பாதிக்கும் சக்தி அமெரிக்காவுக்கே இருக்கும். ஒருவேளை சீனாவுடன் பதற்றம் அதிகரித்து இந்தியா F-35I பயன்படுத்த விரும்பினால் அமெரிக்கா அரசியல் ரீதியாக ஏற்காமல் போகலாம். இது இந்தியாவின் இறையாண்மையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் விஷயம். அது மட்டுமல்ல, அமெரிக்கா எப்போதும் முழு தொழில்நுட்ப இடமாற்றம் தராது. சில பாகங்களை இந்தியாவில் உற்பத்தி செய்ய அனுமதிக்கலாம். ஆனால் இன்ஜின் தொழில்நுட்பம், சாஃப்ட்வேர், முக்கிய அமைப்புகள் எப்போதும் அவர்கள் கையிலேயே இருக்கும். விலை விஷயத்துக்கு வரும்போது ஒரு F-35 விலை 110 முதல் 130 மில்லியன் டாலர்கள் வரை இருக்கும். அதன் பராமரிப்பு செலவுகள் இன்னும் அதிகம். அதாவது, ஒரு பக்கம் ரஷ்யா விமானம், தொழில்நுட்பத்தில் உறுதியற்ற சூதாட்டம். மறுபக்கம் அமெரிக்கா விமானம், மேம்பட்டதே என்றாலும் நிரந்தர சார்பு பந்தம். இந்த இரண்டிலும் இந்தியாவின் இலக்கான முழு சுயசார்புக்கு பொருந்தாது. இங்கேதான் AMCAவின் முக்கியத்துவம் தெளிவாகத் தெரிகிறது. AMCA என்றால் அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட். இது வெளிநாட்டு பேரம் அல்ல. இது இந்திய விஞ்ஞானிகளின் அறிவு, அனுபவம், நீண்டகால பார்வையுடன் பிறந்த சொந்த 5வது தலைமுறை போர் விமானம். 2025 மே மாதத்தில் அரசு பாதுகாப்பு குழு இந்த திட்டத்துக்கு இறுதி அனுமதி அளித்தது. முதல் மாதிரி உற்பத்திக்கு 15,000 கோடி ரூபாய்களுக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டது. இது வார்த்தை திட்டம் அல்ல, இது செயல்பாட்டுக்கு வந்த தேசிய இலக்கு. அரசின் இலக்குகளின்படி 2029 வரை முதல் AMCA விமானம் வானில் பறக்கும். 2035 வரை இது இந்திய வான்படையில் சேரும். AMCA 25 டன் எடையுள்ள 2 இன்ஜின்களுடன் கூடிய மல்டிரோல் ஸ்டெல்த் ஃபைட்டர். 2 இன்ஜின்கள் என்றால் அதிக சக்தி, அதிக நம்பகத்தன்மை, ஆழமான எதிரி பகுதிகளுக்கு சென்று தாக்கி வேலையை முடித்து பாதுகாப்பாக திரும்பும் திறன். அதன் ஸ்டெல்த் பூச்சுகள் மிகவும் மேம்பட்ட கலவை பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன. எதிரி ரேடாருக்கு இது கிட்டத்தட்ட தெரியாது. இந்த திட்டத்தில் அரசு துறை நிறுவனங்களுடன் 28க்கு மேல் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. டாடா, L&T, பாரத் ஃபோர்ஜ், PML, கல்யாணி குழு போன்ற நிறுவனங்கள் இதில் பங்கு. இது வெறும் ஒரு விமான உற்பத்தி அல்ல, இது இந்தியாவில் முழு பாதுகாப்பு சூழலமைப்பு கட்டமைப்பு. விலை விஷயத்துக்கு வரும்போது AMCA உலகை ஆச்சரியப்படுத்துகிறது. சுகோய் 57 சுமார் $100 மில்லியன், F-35 130 மில்லியன் வரை செல்லும். ஆனால் AMCAவின் மதிப்பீட்டு விலை வெறும் 60 முதல் 80 மில்லியன் டாலர்கள் இடையேயே இருக்கும். குறைந்த செலவில் அதிக திறன், இதுவே இந்தியாவின் உத்தி பலம். AMCA வெறும் 5வது தலைமுறை போர் விமானம் அல்ல, இது 6வது தலைமுறை போருக்கு அடித்தளம். AI அடிப்படையிலான ஏவியானிக்ஸ், பைலட்டுக்கு உதவும் அறிவு அமைப்புகள், லேசர் அடிப்படையிலான சக்தி ஆயுதங்கள், அடாப்டிவ் இன்ஜின் தொழில்நுட்பம், இவை அனைத்தும் அதன் எதிர்கால பண்புகள். பிரான்ஸ் சஃப்ரானுடன் 110 கிலோ நியூட்டன் சக்தி கொண்ட இன்ஜினை முழு தொழில்நுட்ப உரிமைகளுடன் இந்தியாவிலேயே உருவாக்குகின்றனர். எதிர்காலத்தில் AMCA காதக் போன்ற மனிதரற்ற போர் விமானங்களுக்கு தலைமை தாங்கும். ஒரு பைலட் தனது காக்பிட்டில் அமர்ந்து பல ட்ரோன்களை கட்டுப்படுத்தி மொத்த போரை கட்டளையிடும் அளவுக்கு இந்தியா செல்லும். டாக்டர் கோட்டா ஹரிநாராயணாவின் எச்சரிக்கையின் அர்த்தம் மிகத் தெளிவு. வெளிநாட்டு ஈர்ப்புகள் தற்காலிகம், சுயசார்பு நிரந்தரம். AMCA வெறும் போர் விமானம் அல்ல, அது இந்தியாவின் வான் இறையாண்மைக்கு, இந்திய விஞ்ஞானிகளின் திறனுக்கு, புதிய இந்தியாவின் உறுதிக்கு உயிரோட்டமான சின்னம். இந்தியா தனது பாதையை தேர்ந்தெடுத்து விட்டது. கடினமானதே என்றாலும் நீண்ட காலத்தில் சக்தி அளிக்கும் பாதை. AMCA இந்தியாவின் கர்ஜனை.
அந்த கர்ஜனை கேட்டாலே எதிரிகளின் இதயங்கள் நடுங்கும். ஜெய் ஹிந்த்.